குட் ஈவினிங் ஆல் ஆஃப் யூ டியர் அயன் காம்ரேட்ஸ். இரும்பு தோழர்களே, உங்களுக்கு என்னுடைய மாலை வணக்கம். நேற்று வந்து பிஎஸ்என்ஐ காலேஜ் திண்டுக்கல்ல இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு ஆணழகன் போட்டி போயிட்டு நடந்துச்சு. அதை போயிட்டு வந்தேன். அதை உங்களுக்கு ஒரு வீடியோவை போட்டிருந்தேன். பார்த்து நிறைய பேர் பார்த்தீங்க, ரசிச்சிருந்தீங்க. தேங்க்ஸ். இன்னைக்கு வந்து என்னுடைய ஜிம்லேயே தான் நேர பாரு அப்டமன் வயிறுக்கு வந்து ஒரு தம்பி கேட்டிருந்தாப்புல, சார் இந்த மாதிரி கோர் மசல்லாம் என்ன, கோர் மசல்லாம் என்ன, அப்டமனுக்குரிய எக்ஸசைஸு கேட்டிருந்தாப்புல. அப்போ கோர் மசல்லாம் என்னென்னா வயிறையும் சுற்றி உள்ள பகுதிகள் தான் கோர் மசல்ஸ். இந்த அப்டமன் வந்து என்ன ஆகுதுன்னா, எக்ஸ்டர்னல் அப்டமனு, இன்டர்னல் அப்டமனு, லோவர் அப்டமனு, அப்பர் அப்டமனு, ரெக்டஸ் அப்டமன், நடு அப்டமன் ஒன்று சொல்கிறாங்க. இதில் வந்து ஆப்ளிக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஆப்ளிக்ஸ்னா 3 வரிச்சல் மாதிரி இருக்கும். இந்த எல்லா கூட்டு கலவையும் சேர்ந்ததுதான் ஒரு கோர் மசல். இதுதான் அப்டமன்ற ஒரு ரெஜின். அர்னால்டு சொல்றாரு, மேடையில ஏறி ஒருத்தர் நின்ன உடனே எல்லாருடைய பார்வையும் முதல்ல செஸ்ட்ல போகும், அடுத்து டக்குன்னு அப்டமன்ல வரும். அப்டமன் தான் என்ன ஆகுதுன்னா அப்பர் பாடியும் லோவர் பாடியும் பிரிக்கிறது. ஒரு பெருக்கல் கிராஸ் போட்டோம்னா அந்த சென்டர் பாயிண்ட் வந்து அப்டாமன். அதனால அப்டாமனை வந்து நல்லா நீங்க வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க அப்படின்றாங்க. இந்த அப்டாமன் வந்து இன்னைக்கு வந்து சினிமாவில் நடிக்கிற எல்லா பேரும், சூர்யா, விஷால், எந்த பாடி பில்டர்னால நடிகர் மதுரை சூரி கூட அப்டாமன் கொண்டாண்டாரு. சினிமா நடிக்கணுமா அப்டாமன் கொண்டாப்பா, பழைய தொந்தியெல்லாம் போயிருன்றாங்க. ரைட்டு. இப்ப நீங்க வயிறை வந்து கரெக்டா பாதுகாக்கலைன்னா, வயிறு தொந்தி யாருக்கு வந்துருச்சு 40 இன்ச்சஸ்க்கு மேல ஆயிடுச்சுன்னா சுகரு, ப்ரெஷரு, ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாமே வந்துடும். அதனால உங்க வயிறை நான் என்ன சொல்றேன்னா, 28 இன்ச்சு 30 இன்ச்சு அதுக்கு மேல போக விடாதுங்க. அர்னால்டுலாம் 32 இன்ச்சு, அவர் செஸ்ட் வந்து 57 இன்ச்சு. ஒலிவா மிகப்பெரிய ஒலிவா 3 டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா, 3 டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா, அவர் வந்து 60 இன்ச்சு செஸ்ட், ஆனா 28 இன்ச்சு தான் இடுப்பு. பாருங்க எப்படி இடுப்பு எவ்வளவு கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க பாருங்க. ஒரு நாளைக்கு இத்தனைக்கு அவங்களாம் 2 கிலோ பீஃப் சாப்பிட்டாளுங்க அந்த காலத்துல. ரைட்டா? ரைட். இப்போ வந்து அப்டாமினல் சில எக்ஸசைஸ் செய்வோம். நம்ம நண்பர்கள், நம்ம ஜிம்மு நண்பர்கள் செய்வாங்க. போகுமா? ஓகே ஓகே. வந்த உடனே நான் என்ன சொல்றேன், நீங்க ஜிம்முல இருந்து ஜிம்முக்கு வர்றீங்க, வந்த உடனே இந்த ட்விஸ்ட் மிஷின் இருக்கு பாருங்க, உங்க ஜிம்ல இந்த ட்விஸ்டர் இருக்கும். இந்த ட்விஸ்டர் வந்து எல்லா ஜிம்லயுமே இருக்கும். 2 இருக்கும், 3 இருக்கும், 4 இருக்கும். வந்த உடனே அதுல காலை வந்து பி ஷேப்ல வச்சுக்கோங்க, கையை மேல பிடிச்சுக்கோங்க. ரைட்டா? பிடிச்சிக்கோங்க. முட்டியை லேசா மடக்கிங்க, படக்கிட்டு இடுப்பை அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க. உடம்ப சில பேர் இருந்தா இப்படிலாம் அசைப்பாங்க. அப்படிலாம் அசைக்கவே வேண்டியதில்லை. நீங்க தலையெல்லாம் இப்படியே அசைச்சிங்கன்னு வைங்க, டெய்லி 50 தடவை 100 தடவை அசைச்சிங்கன்னா 6 மாசம் 1 வருஷத்துல பூரா கழுத்து வலி வந்துடும். ஜிம்முக்கு போகாம பக்கத்து வீட்டுல இருக்காம பாருங்க, நம்ம பக்கத்து வீட்டுல அவனுக்கு கூட கழுத்து நல்லா இருக்கும், நம்மளுக்கு கழுத்து எலும்பு தெரிஞ்சு போயிடும். அதனால எக்ஸசைஸ் என்ன செய்யறோமோ, இடுப்புக்கு செய்யறோமா, இடுப்பை மட்டும் ரொட்டேட் பண்ணணும். வேற எந்த மசலுக்கும் எந்த அசைவும் கொடுக்க கூடாது. 1 2 3 நான்லாம் ஒரு 500,000 போடுவேன். எவ்வளவு போட்டாலும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. காரணம் என்னன்னா, வெயிட் லிப்டிங் ராட்ல தான் நான் ஏற்கனவே அந்த ட்விஸ்டர்லாம் போட்டிருக்கேன், இடுப்பை குறைக்கிற எக்ஸசைஸ். அதனால நீங்க வந்த உடனே இந்த ட்விஸ்ட் போடுங்க. ஏன்னா நீங்க காலையில எழுந்து வந்தீங்கன்னா தூங்கி எழுந்து வந்திருப்பீங்க, உடம்பு ஒரு போஸ்டர் இருக்கும். அதோட நீங்க ஒரு வெயிட்டை தொட்டீங்கன்னா ஏதாவது கிராம்பு, சுளுக்கு ஏதாவது பிடிச்சிக்கணும், தசை பிடிப்பு, தசை சுளுக்காயிரும். அதனால இந்த எக்ஸசைஸை வந்ததும் பண்ணுங்க. கண்டிப்பா பண்ணணுமானா கண்டிப்பா பண்ணி ஆகணும். ஏன்னா 40-50 வயசுல நீங்க பண்ணாம செஞ்சீங்கன்னா, அதனால மாதிரி ஆள் சொல்றாங்க, ஜாயின்ட் பெயின்ஸ் வரும், முட்டி வலி வரும், நடக்க முடியாது, உட்காந்தா எழுந்திரிக்க முடியாது, எழுந்திரிச்சா உட்கார முடியாது. அதனால நீங்க போய் அவசியமா பண்ணுங்க. ரொம்ப நேரம் பண்ண வேண்டியதில்லை, ஒரு 10 நிமிஷம் பண்ணா போதும். ஓகே. இதை பாருங்க, இடுப்பு மட்டும் ரொட்டேட் பண்றேன். 1 2 3 ஒரு 50 நம்பர் மட்டும். ரைட்டா? விழுந்துருச்சா? கரெக்டா விழுந்துருக்கா? ரைட். பாருங்க, மிஸ்டர் டாய் ஷாப் ஓனர் திருப்பரங்குன்றத்துல மிஸ்டர் சீனிவாசன் நின்று ஸ்டாண்டிங் ட்விஸ்ட் பண்றாரு. அண்ணன் ரியல் எஸ்டேட் ஓனர் நம்ம ஜான், அவர் சீட்டு ட்விஸ்ட் பண்றாரு. பாருங்க பாருங்க, அப்படியே இடுப்பு மட்டும் ரொட்டேட் பண்ணுங்க. அதுதான் வந்தது ஒரு வார்ம் அப். ஒரு 2-3 மினிட்ஸ், ஒரு 50 நம்பர், ஒரு 100 நம்பர் அதுக்குள்ள முடிச்சுக்கோங்க. லேடிஸ்னாலும் சரி, ஜென்ட்ஸ்னாலும் சரி.
அருமையா செய்யலாம் இந்த எக்ஸசைஸை. வந்ததும் வார்ம் அப் பண்ணுங்க. வார்ம் அப் பண்ணாமல் செய்யாதீங்க. சில பேர் வார்ம் அப் பண்ண மாட்டோம்யா, நாங்கள் உள்ளே போய் செய்வோம். செய்யுங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது அப்படின்பாங்க. ஜிம்மை விட்டு டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்க. ஓகே, நீங்க வந்து ஓகே இப்போ வந்து ட்விஸ்டர் மிஷின் இருக்கு சார், அதை ஈஸியா செஞ்சுட்டீங்க. நீங்க இல்லாதவங்க நான் எங்க என்ன செய்யுது சார் அப்படின்னு சில பேர் கேட்கலாம். வீட்டில் இருக்கிறவங்க லேடிஸ்லாம் கேட்கலாம். ஒன்றும் கவலைப்பட வேணாம். நீங்க உங்க வீட்டில் ஒரு சுவத்துல சாஞ்சுக்கிட்டு ஒரு சுவத்தை பொட்டி நின்றுக்கிட்டு இந்த கை இருக்கு பாருங்க, இந்த கையை வச்சு அப்படியே இப்படியே 10, 20, 30 அந்த சோத்தை நீங்க இப்படியே தொட்டிங்கனாலே போதும். இடுப்பு நல்லா ஒரு 30, 40 தடவை செய்ய. அப்புறம் நாளாக உங்களுக்கு பழக்கமானவுடனே 50, 100ன்னு செய்ய. ஓகே. ப்ரொவைடர் வெண்ணெய், நெய், டால்டா, வடை, போண்டா, பஜ்ஜி, மிக்சரு, காராச்சேவு எவ்வளோ சொன்னேன். பூரா சாப்பிடக்கூடாது. பூராம சாப்பிடக்கூடாது. எதுனாலும் இடுப்பை குறைக்கணும், வயிறை குறைக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு உடற்பயிற்சி, மெயினான உடற்பயிற்சி என்ன, நான் தலையை ஆட்டணும். என்ன ஆட்டணும்? இந்த வேண்டாம், சோறு வேண்டாம், பொங்கல் வேண்டாம், பிரியாணி வேண்டாம், ஃப்ரைட் ரைஸ் வேண்டாம், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வேண்டாம், மட்டன் ஃப்ரைட் ரைஸ் வேண்டாம், ஐஸ்கிரீமு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லணும். வேணும்னு அள்ளி போட்டீங்கன்னா ஸ்டொமக் இஸ் நாட் அ டஸ்ட்பின். வயிறு ஒரு குப்பை தொட்டி இல்லை. வயிறை 50 குப்பையை அள்ளி கொட்டுறதுக்கு. ஸ்டொமக் இஸ் ஃபில் அப் த பிளாங்க். கோடிட்ட இடத்தை நிரப்பு. சரியான வார்த்தையை போட்டாதான் அந்த கோடிட்ட இடத்தை வந்து நிரப்ப முடியும். என்ன ஆன்சர் கரெக்டா இருக்கும். நீங்க கண்டது எழுதிய போட்டீங்கன்னா அதுக்காக என்ன சார் எதையுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்க? எதையுமே சாப்பிடக்கூடாதா? நல்லா சாப்பிடுங்க. சிக்கனு, மட்டனு, நல்ல பால், முட்டை, வாழைப்பழம், ஆப்பிள் ஜூஸு, நல்லா உங்களுக்கு இயற்கை எவ்வளவு விஷயம் வச்சிருக்கு அம்புட்டையும் சாப்பிடுங்க. நல்லா காய்கறிகள் சாப்பிடுங்க, பழங்கள் சாப்பிடுங்க. ஓகே, அடுத்த எக்ஸசைஸ் போவோம். ஓகே, இப்போ வந்து மேனுவலா ஒன்று செஞ்சோம். இப்போ அடுத்து வந்து நம்ம இது டாய்ஸ் ஓனர் வந்து டாய் ஷாப் ஓனர் சீனிவாசன் வந்து புள்ளி கிரன்ச்சுன்னு செய்யறாரு. புள்ளி கிரன்ச்சு, அதாவது புள்ளி கிரன்ச்சுனா என்ன? டேபிள் கிராஸ் ஓவரில் ஒரு சைடு ஒரு ஹேண்டிலை மாட்டிக்கிட்டு நல்லா குனிஞ்சு நிமிர்றது. அது ஹேண்டிலையும் மாட்டிக்கலாம், அதில் ரோப்பையும் மாட்டிக்கலாம். ரைட்டா? இப்போ அவர் செய்கிறத பாருங்க. அழகாக ஈஸியாக செய்யலாம் நீங்க. எப்படி இல்லைங்க, நல்லா கழுத்துக்கு பின்னாடி வைத்த ஹேண்டில் வச்சுக்கோங்க. போடுங்க. முட்டியை வந்து மடக்காதீங்க, லேசாக மடக்கினா போகும். எந்த ஒரு எக்ஸசைஸ்லையும் முட்டியை ஸ்லைட்டாக பெண்டாக வச்சிருக்கணும். நீங்க லேசா மடக்காம ஸ்டிஃபா வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நாள்ல 40 வயசு 50 வயசுல குறுக்குல வலிக்கு வந்துடும், பேக் பெயின் வந்துடும். அதனால முட்டியை வந்து லேசா பெண்டா வைங்க. முட்டியை மடக்கி செய்யாத, மடக்கி லொடுக்கு செய்யாத, அப்படியே வச்சுக்க, வரப்பா வச்சுக்க. இதுதான் புள்ளி கிரன்ச்சுன்னு பாருங்க. இந்த வெயிட்டை வச்சு வயிற்றுல அமுக்குறாரு. அப்ப எழுந்திரிக்கும் போது தான் எக்ஸசைஸ். வயிறு நல்லா குறையும். ஸ்டாப் போறீங்களானே அப்படின்னு. மிஸ்டர் ஜானி 60 வயசு, பேரம்பேத்தியெல்லாம் எடுத்தவர். அவர் செய்யறாரு பாருங்க. இந்த தலையை கொண்டு போய் முட்டியில ஒட்டுங்கண்ணே. நல்லா அமுங்குங்க, உடம்பு அமுங்குங்க. கீழ்ப்படியாத தசைகளுக்கு தண்டனை கொடு. ஸ்டபான் மசில்ஸ் ஷுட் நாட் பி கிவன் மெர்சினஸ். கீழ்ப்படியாத தசைகளுக்கு இரக்கம் காட்டாத, தண்டனை கொடு. போட்டு அடின்னு அடிக்கணும். எம்புட்டு முட்டை பரோட்டா, எம்புட்டு சிக்கன் 65 அடிச்சு உள்ள தள்ளுறையில அதை பூரா கரைக்கணும்னா அப்டமனா போடணும். ரைட்னே. இது வந்து வெர்டிகல் லெக் ரைஸ். பாருங்க வெர்டிகல ஹேண்டில் வச்சுக்கிட்டாப்புல லெக் ரைஸ் பண்றாரு பாருங்க. ஏத்தி இறக்குறாரு பாருங்க. எப்படி 10 3 சொட்டு போடுங்க. இதே மெத்தடு தான் எல்லாத்துலயுமே போடுறது. வெர்டிகலா போடுறது, ஹேங்கிங்ல தொங்கிக்கிட்டு போடுறது, படுத்துக்கிட்டு லையிங்ல போடுறது, எல்லாமே ஒரே எக்ஸசைஸ் தான். அருமையானது. அடிவயிறு குறையும் உங்களுக்கு. இந்த ஃபேட் வில் அக்யூமுலேட் அண்டர் யுவர் நேவல் ஃபர்ஸ்ட். சோறை சாப்பிட்றோம், கொழுப்பை சாப்பிட்ட உடனே தொப்புளுக்கு அடியில தான் போய் நிற்கும். நம்ம புள்ளி கிரன்ச்சு அப்டாமனா போட்டோம்னு வைங்க, மேல் வயிறுக்கா போட்டோம்னா மேல் வயிறு வந்து அப்படின்னு மேல் வயிறு வந்து தான் குறையும், அடிவயிறு குறையாது.
கொழுப்புன்ற ஒரு திருடை வந்து தொப்புளுக்கு அடியில ஒளிஞ்சிருப்பான். எப்படி திருடை வந்து வீட்டுக்கு வெளில ஒளிஞ்சிருக்கான் பாருங்க, அது மாதிரி ஒளிஞ்சிருப்பான். அப்ப நீங்க அந்த அடி வயிற்றுல உள்ள கொழுப்பை வந்து நீங்க வந்து அடிச்சு காலி பண்ணணும். அந்த அடி வயிற்றுல உள்ள கொழுப்பை நீங்க அடிச்சு காலி பண்ணாதான் மேல உள்ள கொழுப்பை கரைக்க முடியும். ஏன்னா மேல உள்ள கொழுப்பு வந்து நீங்க எப்பயுமே நம்ம குனிஞ்சு நிமிர்ந்து போவோம், நம்ம சைக்கிள் எடுப்போம், பைக் எடுப்போம், ஒரு மூட்டையை தூக்குவோம், ஒரு பொருள் எடுப்போம், ஒரு தண்ணி வைப்போம். அப்ப எல்லாம் செய்யும்போது நம்மளுக்கு வந்து மேல ஆட்டோமேட்டிக்கா எக்ஸசைஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால மேல வந்து ஈஸி குறையிறது. அடிவயிறை தான் மெயினா கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதைத்தான் இப்ப மிஸ்டர் சீனி செஞ்சாரு. ஓகே, இப்ப வெர்டிகல் லெக் ரைஸ் பண்ணாரு. இப்ப வெர்டிகல்லே நீ பெண்டு ரைஸ் பாருங்க, நீங்க மடக்கிக்கிட்டாரு அங்க பாருங்க. பாருங்க, நீங்க மடக்கிக்கிட்டு அப்படியே காலை அப்படியே ஏத்திட்டே இறக்குங்க, முன்னாடியே இறக்குங்க, பின்னாடி ஒட்டாதீங்க, பின்னாடி போகாதீங்க. அப்படியே இந்த முட்டியை கொண்டு போய் வயிற்றுல முட்டணும். ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. பாக்குறதுக்கு என்ன அவ்வளவு கஷ்டமான எக்ஸசைஸ்லாம் சொல்றீங்க, என்ன சார் நாங்க எப்படி சார் செய்யறது? ஒன்றும் கவலைப்படாதீங்க, பழக 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 பாலும் முழிக்கும். ஒரு மாசத்துல எல்லாம் வந்துடும், ஈஸியா செய்வீங்க நீங்க. ரைட் ரைட், இறக்கிடுங்க. இப்ப வந்து காலை மடக்கிக்கிட்டு அப்படியே முட்டியை மட்டும் மடக்கி ஏத்தி ஏத்தி இறக்குறாங்க. ரைட்டா? இப்ப அடுத்து நல்லா கொஞ்சம் லேசா ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே சிசர்ஸ் இதுலயே போடுங்க. பாருங்க, இப்ப பாருங்க, அதுலயே சிசர்ஸ். காலை முன்னாடி கொண்டு போகலாம், பின்னாடியும் கொண்டு போகலாம். இந்த வயிறு, இந்த முட்டியை கொண்டு வந்து வயிற்றுல இடிக்கணும். நீங்க ஒரு சைக்கிள் ஓட்டுற மாதிரி இருக்கு பாருங்க. அழகா வயிறு நீங்க வயிறை குறைக்கலாம். இந்த ஒரு 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 அப்பாரட்டஸ்ல 3 மெத்தட் செய்யலாம் நீங்க. அதுக்கு பின்னாடியே நான் ட்விஸ்டர் இருந்துச்சு, அதை நாங்க செஞ்சிருக்கோம். ரைட்டா? தேங்க்யூமா. வெளிச்சம் இருக்காடா? இத பாருங்க. இப்ப நீங்க செய்வேனா, நீங்க நிறைய பேர் சொல்லுவீங்க, சார் என்ன சார் உங்க ஜிம்ல வந்து அப்பாரட்டஸ்லாம் இருக்கு சார், நாங்க ரூம்ல இருக்கோம் சார், ஹாலில் இருக்கோம் சார், பொது மைதானத்துல ஜிம் வச்சிருக்கோம் சார், எங்களுக்கு இந்த மாதிரி வசதியெல்லாம் இல்லை சார், அப்பாரட்டஸ்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இல்லை சார். லேடிஸ், இதை பாக்குற லேடிஸ் நீங்க, சார் நாங்க வந்து குடும்ப தலைவிய ஏதோ சமையல் பண்ணிட்டு இருக்கோம், வீட்டிலேயே நாங்க அப்டமன் செய்யற மாதிரி சொல்லுங்கன்னா, இப்போ அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல நீங்க செய்வேனா? இந்த பாருங்க, தம்பி செஞ்சிருக்காப்ல நம்மளுடைய சீனிவாசன் செஞ்ச மாதிரி நீங்க ஒரு பாயை விரிச்சுக்கோங்க. ஏன்னா யோகா மேட்டு இப்போ அமேசான்ல எல்லாம் விற்கிது, 300 400 வச்சுக்கோங்க சார். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், ஒரு பாயை விரிச்சுக்கோங்க. இல்ல வீட்டுல இருந்தா ஏதாவது ஒரு துண்டை விரிச்சுக்கோங்க, இல்ல உங்க வீட்டுக்காரு கையிலேயே விரிச்சுக்கோங்க. விரிச்சுக்கிட்டு நல்லா நீ மேல வந்து ஏதாவது ஒரு ஹேண்டில பிடிச்சிக்கோங்க. ஒரு கட்டில் காலு, இல்ல ஒரு டேபிள் காலு, இல்ல ஒரு ஸ்டூலை வச்சுக்கிட்டு ஒரு சப்போர்ட்டுக்கு பிடிச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இப்ப வந்து சீனிவாசன் வந்து செய்யறாரு. இதுல வந்து 3 எக்ஸசைஸ் செய்யறாரு. முதல் செஞ்சதவே இதை படுத்துட்டு செய்யறாரு, ஈஸியா இருக்கும். பாருங்க, நீங்க செய்யுங்க. வெரி குட். பாருங்க, இதான் லையிங் லெக் ரைஸ், படுத்து கொண்டு காலை உயர்த்துவது. எப்படி செய்யறாரு பாருங்க, ஈஸி. இதை செய்ய முடியாதா? இதையும் நீங்க செய்ய முடியலன்னா உங்க வயிறுக்கு யாருமே கேரண்டி கிடையாது. வயிறை குறைக்கிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் செய்யணும். ப்ரொவைடர் வயிறுக்கு ஏதுவான உணவை சாப்பிடக்கூடாது. வடை, போண்டா, பஜ்ஜி, நொறுக்கு தீனியை சாப்பிடக்கூடாது. ரைட்டா? ஸ்டாப். இது ஒரு மெத்தடு. இப்ப அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னா, அப்படியே லெக் நீயை வந்து பெண்டு பண்ணி ரைஸ் பண்றது. லெக் நீ பெண்டு ரைஸ். நீங்க கொஞ்ச நாள்ல உங்க காலை ஏற்றி பழக்கப்பட்டிருவீங்க. சார் அடுத்த எக்ஸசைஸ் செய்யணும் சார். ரைட்டு, அடுத்த எக்ஸசைஸ் செய்யுங்க. இப்ப இந்த பாருங்க, முட்டியை மடங்கிக்கிட்டாரு, அப்படியே ஏத்தி ஏத்தி இறக்குறாரு பாருங்க. நேர ஏத்துங்க, நேர. ஃபேண்டாஸ்டிக். அவர் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அவருக்கு வயிறு பயங்கரமா வலிக்கும். நான் ஈஸி சொல்றதுக்கு. பாருங்க, லெக் நீ பெண்டு ரைஸ். ரைட், பெண்டு பண்ணி காலை ஏத்துறது. இது ஒரு 10 போடுங்க, 3 செட்டு போடுங்க. ரைட், போதும். ஸ்டாப். இப்ப இது 2 தடவை இதை செஞ்சுட்டீங்க. நீங்க முதல் 10 செஞ்சீங்க, இது 2வது 10 செஞ்சிருக்கீங்க. இப்ப 3வது இதுலயே சைக்கிளிங் மாதிரி சிசர்ஸ், அப்படியே சைக்கிளிங் மாதிரி சும்மா நீங்க உங்க விருப்ப போல பாருங்க. அப்படியே அவ்வளவுதாங்க. காலை கீழே கொண்டு போகாதீங்க, எந்த இதுலயும் காலை கீழே போகாதீங்க. 2வது தலையை லேசா தூக்கிக்கிங்க. தலையை தூக்கிக்கிட்டீங்கன்னா மேல் வயிறு வந்து டைட்டா இருக்கும், இந்த கீழ் வயிறு வந்து வயிறை முட்டும். அப்ப 2 முட்டும் போது வயிறுக்குள்ள ஒரு அழுத்தம் கிடைக்கும். இந்த அப்டமன் எக்ஸசைஸை எப்ப செய்யலாம் சார்? டெய்லி செய்ய.
டெய்லி காலையில வெறும் வயிற்றுல செய்யுங்க. ஒரு பாலை குடிங்க, ஒரு ஹார்லிக்ஸை குடிங்க, ஒரு பூஸ்டை குடிங்க, ஒரு டீயை குடிங்க. குடிச்சிட்டு நல்லா மொட்டை மாடியில் போய் இல்லை ரூமில் போய் இல்லை ஜிம்முகளில் நல்லா செய்யுங்க. வயிறை குறைக்கணும்னா வயிறுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இப்போ ஜிம்மில் நாங்கள் என்ன செய்யறோம்னா, வயிறை குறைக்க வரவங்களை வந்து முதல்ல தான் வயிறை வந்து குறைக்க முதல்ல எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் வயிறை குறைக்க சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அவங்க எல்லா எனர்ஜியும் எல்லா எக்ஸசைஸும் செஞ்சு முடிச்சுட்டு லாஸ்ட்ல வயிறை குறைக்க செய்யும்போது வயிற்றுல கொஞ்சம் கூட எனர்ஜியே இருக்காது. வயிற்றுல எனர்ஜியே இருக்காது. அப்போ வந்து வயிறுக்கு செய்யுங்கன்னா குயிக்கா பிடிக்கும். இப்போ வந்த உடனே எக்ஸசைஸ் செஞ்சாங்கன்னா நிறைய நம்பர் கவுண்டிங் போடுவாங்க, 50 100ன்னு போடுவாங்க. ஆனால் நாங்கள் இப்போ என்ன சொல்றோம்னா வந்த உடனே குறை. ஏன்னா மற்ற எக்ஸசைஸ் இப்போ செஸ்ட் போடுறீங்க, லாட்டு போடுறாங்க, ஆர்ம்ஸ் போடுறாங்கன்னு வைங்க. மாஸ்டர் நாளைக்கு அப்டமன் போட்டுக்கிறோம் மாஸ்டர், இந்த வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு, இந்த வீட்டில் ஃபோன் வந்துருச்சு, இந்த மகளை கொண்டு போய் ஸ்கூலில் விடணும் அப்படின்னு ஸ்கிப் அவுட் பண்ணிடுவோம். அப்டமன் எக்ஸசைஸை நீங்கள் ஸ்கிப் அவுட் பண்ணவே கூடாது, தப்பிக்கவே கூடாது. ஏன்னா அது வந்து வளரக்கூடாத மசல்கள். அது வந்து அதை அடிச்சு நொறுக்கணும், காலி பண்ணணும். இப்போ நீங்கள் போய் செஸ்ட் ஆர்ம்ஸ் எக்ஸசைஸ் செஞ்சுட்டு போய் உணவை சாப்பிட்டீங்கன்னா வயிறும் வளரும். ஏண்டா செஸ்ட் வளரும்னு நினைக்கிறேன், நானும் வளருவேன், அதுவும் வளரும். அப்போ அதை அடிக்கணும். ஒரு உடம்புல என்ன 2 வேலை கொடுக்குறோம் பாருங்க. எப்படி உணவை சாப்பிட்றோம் செஸ்ட் வளரணும், உணவை சாப்பிட்றோம் ஆர்ம்ஸ் வளரணும்னு நினைக்கிறான். ஆனால் அதே நேரத்தில் உணவை சாப்பிடும்போது வயிறை குறைக்கணும்னு நினைக்கிறான். புரியுதா உங்களுக்கு? ஒரே உடம்புல 2 வேலை கொடுக்குறோம். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் ஆகுது. we are what we think. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை உடம்பு செய்யுது. உடம்பை ஏற்றணும்னு, வயிறை குறைக்கணும்னு. அதனால நீங்க டெய்லி வந்து வயிறுக்கு சாக்கு போக்கு சொல்லாதீங்க, சாதனையை சொல்லுங்க. உங்க சாதனையை சொல்லுங்க, சாக்கு போக்கு சொல்லாதீங்க அப்படின்ற. வயிறுக்கு செஞ்சிருங்க. முதல்ல வயிறு உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு அப்படின்னா வயிறை குறைச்சிருங்க. வயிறை நீங்க குறைச்சிட்டீங்கன்னா நீங்க கவலைப்பட வேண்டியதே இல்லை. எதை பத்தி? சுகரை பத்தி, ப்ரெஷரை பத்தி, ஹார்ட் ப்ராப்ளத்தை பத்தி, கிட்னி லிவர் ப்ராப்ளத்தை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை, டாக்டர்கிட்டே போக வேண்டியதில்லை. நீங்கள் மக்கள் ஆரோக்கியமாக இருந்தால் மருத்துவர்கள் நோயாளி ஆவார்கள். ஜெர்மன் ப்ராவர்பு, if people are healthy the doctors will become sick. ஓகே வெரி குட். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் போவோம். இப்போ வந்து அப்டமன் போர்டு, நம்ம ஜிம்ல அப்டமன் போர்டு இருக்கு. நீங்க உங்க வீட்டுல கூட சொன்ன ஏதாவது ஒரு பலகை ஏதாவது விரிச்சுக்கோங்க. இல்ல உங்க வீட்டுல கட்டில் இருக்கும், கட்டில படுத்துக்கிட்டு கட்டிலு மேல அந்த தலைமாட்டில் கம்பி இருக்கும் பாருங்க. அப்போ கூட காத்து பாருங்க, லெக் ரைஸ் போறாரு பாருங்க, எவ்வளவு அழகா. பாருங்க முட்டியை வந்து கொஞ்சம் கூட பிசுறே இல்லை, ஈஸியா இருக்கு பாருங்க. அடிவயிறை தான் நான் சொல்றேன், அடிவயிறை தான் நீங்க மெயினா கான்சென்ட்ரேட் பண்ணணும். குளிஞ்சு நிமிந்து ஆல்ரெடி நம்ம பல வேலைகள் செய்வோம். அதனால மேல் வயிறு எப்பயுமே ஈஸியா குறையும். தம்பி அமைதி. லெக் ரைஸ் ரைட். தேங்க்யூ கார்த்தி. இப்ப கார்த்தி இந்த லெக்ல இந்த அடுத்த மெத்தடு பாருங்க. இதான் லெக் பெண்டு நீ ரைஸ். அப்படியே முட்டியை மட்டும் நேர்த்தி இறக்குங்க. இது அப்படியே வச்சுக்க. அவ்வளவுதான். இதே மாதிரி நீங்க செய்யுங்க. முட்டியை கொண்டு போய் நெஞ்சில முட்டுங்க. முட்டியை கொண்டு போய் உங்க நெஞ்சில முட்டுங்க. அடிவயிறு நல்லா இடிங்க. லெக்கை கொண்டு போய் அடிவயிறுல இடிங்க. கொழுப்புன்ற அரக்க அடிவயிறுல தான் இருப்பான். சரி தம்பி, ரைட். இப்போ வந்து சிசர்ஸ். மூணாவது மெத்தடு சிசர்ஸ். இப்ப இந்த 3 மெத்தடு தான் நீங்க வந்து தொங்கிக்கிட்டு செய்யலாம், வெர்டிகலா செய்யலாம். இதே தான் நீங்க அப்டமன் செய்யலாம். தம்பி தலையை தூக்கிக்கிட்ட என்னன்னா வயிற்றுல அழுத்தம் விழுகும், மேல் வயிறுல அழுத்தம் விழுகும். இந்த எக்ஸசைஸ் வந்து என்ன ஆகுதுன்னா காலை மேலே ஏத்து, அப்படி ஏத்தி இறக்குங்க. இப்போ உங்களுக்கே தெரியும் அடி வயிறுல அழுத்தம் விழுகுறது தெரியும், தொப்புள்ள அழுத்தம் விழுகும். ரைட், தேங்க்யூ. அதே மாதிரி நீங்க உங்க ஒரு எக்ஸசைஸை 10 3 தடவை செய்யலாம். வெர்டிகலா செய்யலாம், ஹேங்கிங்ல தொங்கிக்கிட்டு செய்யலாம், லையிங்ல படுத்துக்கிட்டு செய்யலாம். முதல்ல லையிங்ல படுத்துட்டு செய்யுங்க, அப்புறம் வெர்டிகலா செய்யுங்க, அப்புறம் புல்லப்ஸ் கம்பியில ஏதாவது ஒரு உத்தரத்துல ஸ்லாப்ல தொங்கிக்கிட்டு செய்யுங்க. தொங்கிக்கிட்டு செய்யறதுன்றது ரொம்ப கஷ்டமானது. ஏன்னா அது வித்தவுட் சப்போர்ட். இப்போ இது சப்போர்ட், படுத்துக்கிட்டோம் தரையில, பூமியில படுத்துக்கிட்டோம். இப்போ வந்து சிட்டப்ஸ் போடுறாப்ல, காலை மேல மாட்டிக்கங்க. மேல் வயிறுக்கு பாருங்க, கையை தலைக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். கார்த்தி ஏசி மெக்கானிக்கு
பாருங்க, படுக்காம போய் போர்டில் படுக்க கூடாது. போய் போர்டில் வந்து உடம்ப படுக்க கூடாது. அப்பதான் அடி வயிறு பிடிச்சிக்கிட்டே இருக்கும். நல்லா 10 10, அப்புறம் 15 வரும், அப்புறம் 50 வரும், 100 வரும். பார்த்து போடுங்க. ஓகே ஓகே கார்த்தி, ஓகே கார்த்தி. இப்போ கார்த்தி ஸ்டார்ட் சொல்றியா? நான் ஸ்டார்ட் சொன்னோடனே நீ போடு, நான் பேசி முடிச்சோடனே நீ போடு. இப்போ நிறைய பேர் நீங்க கேட்கலாம், சார் என்ன சார் அவர் சின்ன பையன் ஜிம்லேயே எக்ஸசைஸ் செஞ்சவர், அவங்க அண்ணன் இவர் ஜானி, நீங்க எல்லாமே ஜிம்லேயே சின்ன வயசுல இருந்து வளர்ந்தாளுங்க, நீங்க ஈஸியா செஞ்சிருவீங்க, நாங்க எப்படி சார் செய்யறது? நோ ப்ராப்ளம். அப்டமன் நீங்க போட முடியலன்னா சுகத்துல ஒரு இந்த மாதிரி ஒரு கயிறை கட்டிக்கங்க. உங்க வீட்டுல ஜன்னல் இருக்கும் பாருங்க, ஜன்னல்ல இந்த மாதிரி ஒரு கயிறை கட்டி தொங்க விட்டுக்கிட்டு கயிறை பிடிச்சிக்கிட்டு இப்ப வந்து கார்த்தி போடுற மாதிரி பாருங்க, அங்க பாருங்க, அதுதான் கயிறை பிடிச்சிக்கிட்டு உடம்ப மேல மேல ஏற்றி ஏற்றி எழுந்துச்சு பாருங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க பாட்டுக்கு 10 20 30 40ன்னு போடுங்க. வயிறை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதே இல்லை. கொழுப்புக்கு மட்டும் குட் பை சொல்லுங்க. நல்ல வெண்ணெய் எடுத்த மோர், தயிர் சாப்பிடாதீங்க, வயிறு வச்சிருச்சா தயிர் ஆபத்து. நல்ல வெண்ணெயை கடைஞ்ச மோரை சாப்பிடுங்க, இளநீ சாப்பிடுங்க, வாட்டர் மெலன் சாப்பிடுங்க, நல்ல ஜூஸ் குடிங்க, லெமன் ஜூஸ் குடிங்க, ஐஸ் போட்டு குடிங்க, உப்பு போட்டு குடிங்க, இனிப்பு போட்டு குடிக்காதீங்க. ரைட், பார்த்தீங்களா? இதெல்லாமே நீங்கள் வந்து உங்கள் வயிறை வந்து குறைக்கிறதுக்கான அப்டமன் எக்ஸசைஸ். ரொம்ப சிம்பிளாக நம்ம ஜிம்மில் உள்ள எக்ஸசைஸை வச்சு செஞ்சோம். இதை நீங்களும் அழகாக செய்யலாம். ஓகே ஓகே கார்த்தி, ஸ்டாப். ஓகே, டம்பல் சைடு பெண்டு பாருங்க, இவ்வளோ அழகா போடுறாரு பாருங்க. இடுப்பு குறையுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒரு வயக்காட்டில் போய் மேயிற மாடு காலையில போயிட்டு சாயங்காலம் மேல வீட்டுக்கு வருது பாருங்க, மேய்ஞ்சிட்டு, அது வரைக்கும் இப்படி போட்டாலும் வலிக்காது, வலிக்கவே வலிக்காதுங்க, ரொம்ப சுகமா இருக்கும். என்னைய பார்த்து ரொம்ப சுகமா இருக்கும். இதை வந்து இப்படி போடவே கூடாது. நிறைய பேர் இப்படி போடுறாங்க, சுகமா இருக்கும், 2 பக்கமும் அப்படி ஊஞ்சல் ஆடுற மாதிரி இருக்கும், சீசா மாதிரி இருக்கும். இதை இப்படி செய்யாம இன்ஸ்டெட் ஆஃப் தட் நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. இப்ப நம்பர் எடுத்துக்கோங்க பாருங்க, அவ்வளவுதான். இப்படி செய்ய. இப்ப இந்த கை வந்து உங்க காதை ஒட்டி இருக்கணும். இந்த கை வந்து காதை ஒட்டி இருக்கணும். அப்பனா இழுவை, இந்த நல்ல இழுவை கிடைக்கும், இந்த இடுப்புல இழுவை கிடைக்கும். வலிக்குதுல கார்த்தி? நீங்க முதல்ல தம்பலை வச்சு செஞ்சீங்கன்னு வைங்க, சுகமா இருக்கும். இதுதான், இப்படிதான் போடணும். இந்த பக்கம் ஒரு 15, அந்த பக்கம் ஒரு 15 போடுங்க. 3 மாசத்துல கதறி அடிச்சுட்டு ஓடி போயிருக்கு இடுப்பு. கீழ்ப்படியாத தசைகளுக்கு தண்டனை கொடு. ஸ்டப்பான் மசல்ஸ் should not be given merciness. That means what? Should be given punishment. இரக்கம் இல்லாத, அதாவது கீழ்ப்படியாத தசை, இடுப்பு இருக்கு, வயிறு இருக்கு, அதுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கணும். நிறைய சாப்பிட்றோம், அப்போ நல்லா வயிறுக்கு போடணும். ஜிம்முக்குள்ள நுழைஞ்சாலுமே வயிறுக்கு செஞ்சிருங்க. நீங்க இரக்கம் காட்டாதீங்க. ஸ்டாப். இது வந்து ரொமேனியன் டெட் லிஃப்ட். அதாவது ஸ்டிஃப் லெக் டெட் லிஃப்ட்ன்றது பழைய ஸ்டைலு. முட்டியை மடக்காம வச்சு முன்னாடி செய்ய சொன்னாங்க. முட்டியை மடக்காம வச்சீங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு. அப்புறம் பின்னாடி என்ன சொன்னாங்கன்னா, முட்டியை மடக்காம வச்சு செஞ்சீங்கன்னா லோவர் பேக்ல கீழ் முதுகுல வலி வருது அப்படின்னாங்க. அதனால இப்ப என்னன்னா, லேசா மடக்கிங்க. பல்கேரியன் டைப் ரொமேனியன் டெட் லிஃப்ட் என்னன்னா, லேசா மடக்கிக்கிட்டு இந்த ராடை வச்சு குனிஞ்சு நிமிருங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. 10 10 3 செட்டு, அப்புறம் 15 15 3 செட்டு. தரையில நின்று செய்ய. கொஞ்ச நாள் ஆன உடனே தரையில போய் பிளேட்டு இடிச்ச உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி உட்டன் பிளாட்ஃபார்ம் மேல ஏறிக்கங்க. உட்டன் பிளாட்ஃபார்ம்ல ஏறிக்கிட்டீங்கன்னா இறக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது என்னன்னா, இந்த வயிறு குறையும். இந்த லோவர் பேக் இருக்கு பாருங்க, அது திக்னஸ் ஆகும். லோவர் பேக் இருக்கு பாருங்க, பின்னாடி பட்டெக்ஸ், இந்த பட்டெக்ஸ், இந்த ஜூரி செக்ஷன் பூரா குறையும். பட்டெக்ஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகும். நிறைய லேடிஸ் வந்து வெயிட் அதிகமா போட்டுருக்கு. அப்ப நீங்க வந்து குனிஞ்சு நிமிர்ந்தாலே போதும். 10 10 வீட்டுல ஒரு அம்மிக்கல்ல வச்சு கூட எடுத்துக்கிட்டு, எப்பாடியே உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆளை கூட நீங்க சொல்லி திட்டிக்கிட்டு குனிஞ்சு கூட நிமிருங்க. ரைட். உங்க ஜிம்லயே பெஞ்சு இருக்கும், பெஞ்சு பிரஸ் இருக்கும், இல்ல சாதாரண பெஞ்சு இருக்கும், இல்ல ஏதாவது நம்ம வீட்லயே கூட சின்ன ஒரு பலகை இருக்கும். நம்ம வீட்டுல உட்காந்து நியூஸ் பேப்பர் எல்லாம் படிப்போம், அதுல உட்காந்துக்கிட்டே சிம்பிளா செய்யறது. இதெல்லாம் உங்களுக்காக நாங்க ஸ்பெஷலா எடுக்கிறோம். அதாவது உங்க ரூம்ல ஒரு பெஞ்சு இருக்கும், ஒரு ஸ்டூல் இருக்கும், அதுல உட்காந்துக்கிட்டே காலை ஏற்றி வைக்கிறது. காலை நீங்க ஏற்றியே உடம்பு இப்படி மடக்கும் போது என்ன ஆகும்னா, மேல் வயிறும் குறையும், அடி வயிறும் குறையும். நல்ல அப்டமன் டெய்லி போடுங்க. மற்ற எக்ஸசைஸ் எல்லாம் அப்படியே இருங்க. மற்ற எக்ஸசைஸ் எல்லாம் நீங்க வந்து எந்த ஒரு எக்ஸசைஸையும் செய்யணும்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செய்யணும். குறைஞ்சது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெஸ்ட் கொடுத்து செய்யணும்.
டெய்லி எந்த எக்ஸசைஸும் செய்யக்கூடாது. ஆனால் அப்டமனுக்கு மட்டும் நீங்கள் இன்டர்வலே கொடுக்கக்கூடாது. ஏன்னா இடைவேளை கொடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா அது மற்ற மசில் வளர்கிற மாதிரி அது வளர்ந்துடும். அந்த மசிலை மட்டும் வளர விடக்கூடாது. இப்போ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நல்லா ரெஸ்ட் கொடுக்குறீங்க ஜிம்முக்கு, அன்னைக்கு போய் நல்ல சிக்கன் பிரியாணி, மட்டனு, ஐஸ்கிரீமு உங்களுக்கு விருப்பமானதை சாப்பிட்டுக்குங்க. அடுத்த நாள் மறுபடியும் அப்டமன் ஆரம்பிச்சிருங்க. முதல் வேலையாக நீங்கள் அப்டமன் ஆரம்பிச்சிருங்க. வயிறு தான் உங்களுக்கு ஹெட்டேக்காக இருக்குது, வயிறு வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது சார் அப்படின்னா அந்த கீழ்ப்படியாத தசைகளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. மசில் ப்ரையாரிட்டி சிஸ்டம். மசில் ப்ரையாரிட்டி சிஸ்டம்னா என்ன? வயிறு வீக்காக இருக்குது, காஃப் வீக்காக இருக்குது, ஃபோராம்ஸ் வீக்காக இருக்குன்னா அந்த வீக்கான பகுதிக்கு முதலிடம் கொடுங்க. செஸ்டவே போட்டு ஆர்ம்ஸவே போட்டு அடிக்க வேண்டாம். வயிறுக்கு செய்யுங்க. ஹாஸ்டல் பையங்க, காலேஜில் இருக்கிற பையங்க, தனியாக கிரவுண்டில் ஒரு ஜிம் இருப்பாங்க, கோச் யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம வீடியோவை அடிக்கடி போட்டு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப அருமையான எக்ஸசைஸ். ஓகே, அப்படின்னு நிறுத்திங்க. டம்பிள் சைடு பண்ணிட்டு இதில் ஒன்று சொல்லவே மறந்துட்டேன். அப்படி இல்லைங்க, இதில் சொல்ல மறந்துட்டேன். அப்போ தான் நான் இந்த டம்பிள் சைடு பண்ணில் நீங்கள் 15 கிலோவுக்கு மேலே, அதாவது 10 கிலோவுக்கு மேலே செய்ய வேணாம் அப்படின்றாங்க. 15 கிலோவோட வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே செய்ய வேணாம். அதுக்கு மேலே செஞ்சீங்கன்னா உங்களுடைய இந்த உங்களுடைய எக்ஸ்டர்னல் அப்டமன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த எக்ஸ்டர்னல் அப்டமனை வளர ஆரம்பிச்சிடும்ன்றாங்க. எந்த ஒரு இடைப்பயிற்சி செஞ்சா ஆர்ம்ஸ் ஏறுது, எப்படி ஏறுது, அது மாதிரி இந்த மசில் வளர்ந்துரும்ன்றாங்க. அதனால தயவு செய்து வெயிட் அதிகமா இருக்குன்றதுனால அதிக வெயிட்டை போட்டு செய்யாதீங்க. ஓகே, தேங்க்யூ. ரைட், இது பாருங்க, கம்பை வச்சு ட்விஸ்ட் பண்ற மாதிரி இது ராடை வச்சு ட்விஸ்ட் பண்றது. ராடை வச்சு ட்விஸ்ட் பண்ணாதான் எனக்கெல்லாம் பிடிக்கும், இடுப்பு சீக்கிரம் குறையும். அது மாதிரி உங்க வீட்டுல ஏதாவது ஒரு ராடு இருக்கு, அயன் ராடு இருக்கு, இல்ல உங்க ஜிம்ல நல்ல ராடு இருக்கு, நீல ராடு இருக்குன்னா ஒரு பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு இல்ல நின்றுக்கிட்டு நீங்க நல்லா ட்விஸ்ட் பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா இடுப்பு நல்லா குறையும், ஃபாஸ்டா குறையும். ஆப்ளிக்ஸ் எல்லாமே குறைஞ்சிடும். 1000, 100, 200 போற இடத்துல நீங்க வந்து ஒரு 15 இல்லை 20 ஒரு 3 செட்டு போடலாம். நல்லா இடுப்பு குறையும். 3 செட்டு, எதுவுமே 3 செட்டு டெய்லி செய்யுங்க. டெய்லி காலைல எழுந்திரிச்ச உடனே 6 to 7 அப்டமன் செய்யுங்க. அப்படி இல்லை சார் நாங்கள் ஆஃபீஸ் போகணும், வேலை, ஸ்கூலுக்கு போகணும், நான் டீச்சர் வேலை பார்க்குறேன், வாத்தியார் வேலை பார்க்குறேன், நோ ப்ராப்ளம், சாயங்காலம் வந்து கூட செய்யுங்க. ஸ்டாப். பாருங்க, நான் எப்பயுமே சொல்லுவேன்ல, என்னுடைய ஜிம்ல வந்து என்சைக்ளோபீடியா அப்டமன் எக்ஸசைசஸ்னு எக்ஸசைஸுக்குனே அப்டமனுக்குனே ஒரு சார்ட் வச்சிருக்கேன் நான். இது வந்து மசல் அண்ட் ஃபிட்னஸ்ல வந்து எடுத்தது. இது வந்து ஆக்சுவலாக கலர் ஜெராக்ஸில் எடுத்தது. இதுதான் தெரியுது, மற்றது தெரியுமா, அந்த இன்னொரு பகுதி தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சதை வச்சு காமிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு வந்து காலை ஏற்றுனா அடிவயிறு குறையும், தலையை ஏற்றினோம்னா மேல் வயிறு குறையும். அதுதான் கான்செப்டே. பாருங்க, இந்த பாருங்க, சிட்டப்ஸ் அப்டமன் போர்டில் சிட்டப்ஸ் போடுறாரு. அப்டமன் போர்டில், அதாவது நம்ம அப்டமன் போர்டு, இன்க்ளைன் பெஞ்சு, எதுலேனாலும் கூட போடலாம், அழகாக போடலாம், நல்ல க்ளோஸ்லேடு. இந்த இதை பாருங்க, இதில் வந்து அதே தான் அப்டமன் போர்டில் போடுறாரு. இது வந்து படுத்துட்டு போகிறாரு, ஒரு ஃப்ளோரில் படுத்துட்டு போகிறாரு. வெரைட்டியாக பார்த்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸசைஸ் உங்கள் ஜிம்மில் என்னென்ன செய்ய முடியுமோ அப்படி நீங்கள் அழகாக செய்ய அப்படின்னு பாருங்க. அடிவயிறு தான் மெயினாக குறைக்கணும். நீங்கள் அடிவயிறை தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். காலை தான் மேலே தூக்கணும், இந்த காலை மேலே தூக்கணும். அப்புறம் இடுப்பு, அப்புறம் மேல் வயிறு. நல்லா வயிறை குறைச்சிங்க அப்படின்னா நீங்களுக்கு வந்து உங்களுக்கு எந்த நோயும் வந்து வராது. நான் வந்து என்னுடைய ஜிம்மில் உள்ள பெரும்பாலான எக்ஸசைஸ் என்னென்ன செய்வோம்னு சொல்லியிருக்கேன். இன்னும் அப்படி ஏதாவது விட்டு போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை எனக்கு வந்து அதை பின் பாயிண்ட் பண்ணுங்க. நான் அதை அடுத்த இன்னொரு வீடியோவில் அதை நான் கவர் பண்ணுறேன். தேங்க்யூ. எனக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வாட்சிங் ஹவர்ஸுக்கு கூட்டுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. நன்றி, நன்றி, நன்றி. குட் நைட்.